அவெஞ்சர்ஸ் படத்துலலாம் நம்ம லோக்கி என்னன்னா பயங்கரமான வில்லனை காட்டியிருப்பாங்க. ஏன்னா வெறிகொண்ட வேங்கையா பூமி அழிக்கிறதுக்கு பயங்கர ஆயுதங்களோட கிளம்பி வந்திருப்பாரு. அப்படிப்பட்ட லோக்கி என்ன லோக்கியோட சீசன் 2ல கடைசியில காட் ஆஃப் மல்டிவர்ஸாவே மாறி இருப்பாரு. ஒரு பயங்கர அவதாரத்தை எடுத்திருப்பாரு. ஏன்னா அந்த லூப் உள்ள போயிட்டு மொத்த மல்டிவர்ஸையுமே தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பான் தலைவன். சொல்லப்போனா ஒரு பெரிய சாக்ரிஃபைஸையே மொத்த மல்டிவர்ஸ் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தனிமரமா அந்த சேர்ல உட்காந்துருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் கிங்கா கடைசியில நம்ம லோக்கி என்ன காட்டிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அயன்மேன் பயங்கரமான ஒரு ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாஸ்டர் சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். ஒரு இன்டெலிஜென்ட் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவாக இருந்த கேரக்டரை நம்ம ஆடிஜன் என்ன ஒரு டாக்டர் டூமுங்கிற ஒரு பெரிய சகாப்தத்தை கொண்டு வரதுக்காக ஒரு வில்லன் ரோல் பண்ண வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் மல்டிவர்ஸ், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் டெஸ்ட்ராயர். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ டு வில்லன், அந்த பக்கம் பார்த்தா வில்லன் டு ஹீரோ. எப்படிப்பட்ட கான்செப்டை தூக்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா மார்வல். மார்வல் கம்பேக்யா, இதை தாயா எதிர்பார்த்தோம் உங்ககிட்ட.